வணக்கம். வாங்க சமைக்கலாம். நல்ல காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் அரை மூடி தேங்காய் திருகி போட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். தேங்காயிலேருந்து வர்ற எண்ணெய் பசையே கரெக்டாக இருக்கும். 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கருகிடாமல் நல்லா வறுத்து விடுங்க. இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாதத்தோட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு மசாலா. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 20 சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து அதையும் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தக்காளி ரொம்பலாம் வேணாங்க. சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நான் 1 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நண்டையும் இதில் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறோம். நம்ம நார்மலாக குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டு இந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கிரேவி சூப்பராக கரெக்டாக வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான நண்டு மசாலா ரெடி.